நமது மாநில மாவட்டத்தில் செயலாளர் அவர்களுக்கு நமது திகார பகுதிகள் சார்பாக ஒரு நினைவு வழங்குகிறோம். அதை மட்டக்களப்பு செயலாளர் ராஜேந்திரன் குரு வாங்கி நாயகர் அல்லாஹ் நாயகர் அன்பு தலைவர் தலைவர்களுடைய 72வது பிரதான விழாவை முன்னிட்டு கோவை மாவட்ட திமுக மருத்துவ அணியின் சார்பில் மிகச்சிறப்பான முறையில் ஒரு மருத்துவ முகாம் மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு பல்வேறு மருத்துவ பிரிவுகள் மருத்துவர்களை அமர வைத்து இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகளை செய்து உதவி செய்து வருகின்ற இந்த இனிய விழாவை மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவர்களுடைய அமைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் மருத்துவர் பிரதோஷ்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் சகோதரர் எமராஜ் பொன்னியை செல்வம் அவர்களே, சகோதரி சச்சினா அவர்களே, நாகவதி அவர்களே, ராதா அவர்களே, சகோதரர் கிஷோர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பல்கலைக்கழகத்துடைய செயலாளர் என்னுடைய அன்புக்கின் அண்ணன் எஸ்.எம். சாமி அவர்களே, வட்டக்கழகத்துடைய செயலாளர் அன்புக்கின் தம்பி சுரேஷ்குமார் அவர்களே, கழகத்துடைய பொறுப்பு உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் ஆடிட்டர் சசிகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய 57வது வருடத்துடைய மாணவ உறுப்பினர் அன்புக்குரிய அக்கா சாதாரண பன்னீர்செல்வம் அவர்களே, வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் தம்பி அவர்களே, தம்பி ராஜேந்திரன் அவர்களே, தம்பி சண்முகம் அவர்களே, பத்திரிகையாளர் அவைத்தலைவர் தம்பி சிவசாமி அவர்களே, துணை செயலாளர் தம்பி கஸ்தூரியன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, தம்பி வேலுமணி அவர்களே, சிவா அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். வட்டக்கழகத்துடைய செயலாளர் தம்பி கே அன்பு, தம்பி சதீஷ்குமார், பொறியாளர் நிலையை சேர்ந்த தம்பி வர்த்தகனியை சேர்ந்த சதீஷ்குமார் உள்ளிட்ட நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு அனைவருடைய பெயரையும் குறிப்பிட்டதாக கருத வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு வட்ட செயலாளர் பாலமுகர் உள்ளிட்ட மகளிரை சேர்ந்த சகோதரிகள், அதே மாதிரி 57வது வருடத்தில் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டங்களை எல்லாம் எழுதி சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்கு என்றைக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய டிஎன்ஏ பூத்து கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளை, வழியிருக்கக்கூடிய மருத்துவர்களை, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிக்கான வணக்கத்தை உங்களை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் கழக தலைவர்
அன்பு தலைவர் தலைவர்களுடைய 22வது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பான முறையிலே பக்கத்து மாவட்ட மருத்துவர் அணிகள் சார்பிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று மட்டும் மாண்புமிகு தலைவர் கொண்டாடுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தில் 56வது வருடத்தில் இந்த முகாம் விரிவான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்டத்துடைய செல்லு மட்டும் செல்லு மாட்டேங்குது. நம்முடைய மாவட்ட பொறுப்பமைச்சராக இருந்து நம்முடைய கோவை மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் நம்முடைய மாவட்ட பொறுப்பமைச்சராக இருந்த நம்முடைய அன்பிற்குரிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக சிறப்பான முறையில் பெற்றுக் கொடுத்து அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் திராவிட இயக்கத்துடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய நம்முடைய துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2021ஆம் ஆண்டு ஏற்பட்டதற்கு பிறகு பல்வேறு சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கழக தலைவர் அன்பு தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு பெரும் அளவிலே ஆதரவு பெருகி வருகிறது. இதைத்தான் நேற்றைக்கு நடைபெற்ற நம்முடைய மாண்பு கழக தலைவருடைய தலைமையில் நடைபெற்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கூட்டத்தில் பல்வேறு ஆணைகளை நம்முடைய தலைவர்கள் நமக்கு பிறப்பித்திருக்கிறார்கள். வருகின்ற 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை கோவை மாநகர மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் 1200க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகிறது. அதே மாதிரி நம்முடைய கோவை மாநகர மாவட்டத்தில் அனைத்து பகுதி கழகங்களிலும் பொதுக்கூட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து பகுதிகளிலும் 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக இன்று மதியம் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை அழைத்து பேசி அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் அப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி வருகின்ற 16ஆம் தேதி என்று ஒன்றிப்பொருள் சுந்தர மைதானத்தில் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 56வது வட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திண்டுக்கல் லியோனி அவர்கள் தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனத்துடைய தலைவர் அன்றைக்கு அண்ணன் மாண்புமிகு திண்டுக்கல் லியோனி அவர்கள் சுந்தர மைதானத்தில் 16ஆம் தேதி போராட்டம் இருக்கிறார்கள் தகவலையும் உங்களுக்கு நான் நேரத்தில் இப்படி குழந்தைகள் கலாச்சார பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். அதே மாதிரி தீவிர சார்ந்தவர்கள் நம்முடைய அனைத்து மக்களையும் சந்தித்து கழகத்துடைய சாதனை எடுத்து சொல்லி 2026ஆம் ஆண்டு கழகத்துடைய தலைமையில் மாபெரும் வெற்றி பெறுகின்ற வகையில் நாம் குழந்தை வேண்டும் என்று நம்முடைய தலைவர் மேற்கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து குறுகிய காலத்தில் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய அது மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய நம்முடைய மாவட்ட மருத்துவமனையினுடைய அமைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் பிரதீப்குமார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற மருத்துவ அணியை சார்ந்த அனைத்து தலைவர் துணைத் தலைவர் துணை அமைப்பாளர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதேபோல பள்ளிகளுடைய செயலாளர் அண்ணன் சாமி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பகுதி நிர்வாகிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த முகாமில் சிறப்பாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அவர்களுடைய உணர்வு அவரோடு அவருடைய
முதலில் டாக்டர் செல்வாம்பிகா ராஜு, செல்வாம்பிகை, டாக்டர் ஹர்ஷா, டாக்டர் ஆனந்த், டாக்டர் காயத்ரி பாஸ்கரன், டாக்டர் இந்துமதி, இங்கே பாருங்க. மேம் டாக்டர் காயத்ரி இயேசு, டாக்டர் ஆனந்த், டாக்டர் ஆனந்த், சூர்யம், டென்னிஸ். प्रशांत पीडियाट्रिक्स डॉक्टर शंकरी ऑप्थल्मोलॉजिस्ट முகாமை சிறப்பாக நடத்தி கொடுத்த கேஎம்சிஎஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவ பணியின் சார்பாக மருத்துவ